வணக்கம், திஸ் இஸ் ஜெயில். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மசாலா சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது டேடி கொஞ்ச நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு இது எப்போ செஞ்சு தர போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேடி கொஞ்சம் கோல்டு இருந்தது, ஸோ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேப்பில் செஞ்சிடலாம். கொஞ்சம் நல்லா கோல்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹாட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் ரெய்னியாக அந்த மாதிரி இருக்கனால செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேக்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் அண்ட் எவ்வளோ காஸ்ட் அண்ட் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நான் இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்ததோ இதன்படி தான் நான் செஞ்சேன். வேறு எந்த வீடியோ நான் எதுவுமே பார்க்கல யூடியூப்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் எடுத்துகிட்டு அதில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபில் பண்ணி நல்லா பாயில் பண்ணிடணும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக பாயில் ஆயிரும். ஸோ பாயில் பண்ணும்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஒரு 2 to 3 டாப்ஸ் வந்து ஆயிலும், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்குன்னா, அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு வராமல், பாயில் ஆகும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒயிட் நூடுல் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பாயில் பண்ணும்போதும் சரி, பாஸ்தா பாயில் பண்ணும்போதும் சரி, நம்ம கொஞ்சம் 2 to 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஸோ இது பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நூடுல்ஸ் பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபேமிலி பேக் அப்படின்னு போட்டிருக்கு. மேபி ஃபேமிலி பேக்னால் மேபி ஒரு 4 மெம்பர்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு டின்னருக்கு மீதி இருந்தால் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நூடுல்ஸ் பேக்கெட் இல்லை சேமியா, இந்த ரவை உப்புமா, அந்த சூஜிலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அந்த நூடுல்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொட்டி பார்ப்பேன். கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக பிரேக் பண்ணிடுவேன். சிலருக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வந்து அப்படியே லாங்காக அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே ஏதாவது பிளாஸ்டிக்கோ ஏதோ சம்திங் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக செக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் நான் எந்த இது ஓப்பன் பண்ணாலுமே ஒன்ஸ் பிளேட்டில் கொட்டிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாயில் வாட்டரில் போடுவேன். ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு. ஸோ அந்த நூடுல்ஸ் பேக் வந்து நான் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நான் பார்த்துட்டு செக் பண்ணி வச்சுட்டேன். இதில் எந்த இதுவும் இல்லை, க்ளீனாக தான் இருந்தது. ஸோ நான் மீன்வாயில் என்ன பண்ணுறேன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பேக்கில் என்ன போட்டிருந்ததுன்னா, அனியன், டொமேட்டோ, கேரட், பீன்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து கேரட் இல்லை, அதனால் நான் பீன்ஸும் கேபேஜும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஆட் பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக நான் வந்து நைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் ஐயோ வெஜிடபிள் சாப்பிட்றோன்ற மாதிரி நமக்கு தோணக்கூடாது. ஸோ அப்படியே நூடுல்ஸோடு சேர்ந்து போகிறதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அனியன் பார்த்திங்கன்னா, ஒரு அந்த வெளியே இருக்க அந்த தோல் வந்து ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மீதி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து கடகடன்னு சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக அனியன் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து அனியன் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும்ல யூஸ்வலாக. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் யூஸ்வலாக அப்படி தான் செய்வேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டொமேட்டோ கட் பண்ணும்போது அந்த மேலே ஒரு இது இருக்கும்ல, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் தென் ஸோ நான் என்னென்ன போட்டேன் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். 2 அனியன்ஸ், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று வந்து மீடியம் சைஸ்டு. ரெண்டுமே நம்ம யூஸ்வலாக சாப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து டொமேட்டோ வந்து நான் ஆக்சுவலாக வந்து இப்போ காட்டும்போது தான் நான் சாப் பண்ணி குட்டி குட்டியாக யூஸ்வலாக சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் எனக்கு அது ஒன்று வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான்
அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டொமேட்டோ வந்து நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேபேஜ் ஒரு குவார்ட்டர் ஆர் அதுக்கும் கம்மியாக கூட சொல்லலாம். கம்மியாக தான் நான் எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் கேப்சிகம்மே ஒரு பெரிய கேப்சிகம் இருந்தது. பட் நான் அவ்வளோவும் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் மட்டும் நான் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக பண்ணால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அண்ட் தென் வேகும்போதும் வந்து சீக்கிரமாக வேகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு என்னன்னா கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் கொஞ்சம் ஃபைனல் இதுக்கு வந்து தூவுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து மின்ட் லீவ்ஸ் எடுக்கலை. ஏன்னா அதை நான் எடுத்து திரும்ப அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தனால அதை நான் போடல. மேபி போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ரொம்ப நைஸாக குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆக்சுவலாக இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை மறந்துட்டேன். அண்ட் எப்பயுமே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கார்லிக் ஜிஞ்சர் தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்பப்போ நாங்கள் வேணுன்றப்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்போம். மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டோம். பட் இந்த தடவை நான் மறந்துட்டேன். சரி இருக்கும் உள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிஞ்சரும் இல்லை கார்லிக்கும் இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கங்கே தேடி தேடி பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. ஸோ அது இருந்தது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு சரி அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேடி நடுவில் எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு என்ன சத்தம் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா ஒயிட் நூடுல் அது பண்ணாமே இருக்குல்ல, சரி பண்ணிடலாம் இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னேன். அப்புறம் அவங்களுக்கும் அப்படியே சைட் பை சைட் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் அப்படியே குக்கிங் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ தண்ணியுமே கொதிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை வந்து எடுத்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சா போதும்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 மினிட்ஸில் அது பாயில் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா அந்த ஹாட் வாட்டரில் இருந்தனால அதுலேருந்து செப்ரேட் பண்ணி வச்சுட்டு ஒரு கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் நான் என்ன பண்ணேன்னா ஹாட் வாட்டரில் இருந்து எடுத்து ஒரு தனி ஒரு இதில் வந்து நான் வச்சுட்டேன், ஒரு வெசலில் வச்சுட்டேன். பட் நான் கூல் வாட்டர் வச்சுலாம் நான் வாஷ் பண்ணலை. எனக்கு இதுவே ஓகேன்றது. ப்ளஸ் இன்னொன்று கரெக்டான பதம் வரும்போது எடுத்ததுனால ஒட்டலை, கரெக்டாக வெந்திருந்தது. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே செப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் சைடில். அண்ட் தென் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கடாய் அது வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் போட்டுட்டு அண்ட் தென் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டி குட்டியாக அந்த அனியன்ஸ்லாம் போட்டுட்டு டர்மரிக் பவுடர் அண்ட் தென் கொஞ்சம் சால்ட். அப்போ தான் வந்து சாட்டே பண்ணும்போது சீக்கிரமாக ஆகும் சால்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால். ஸோ அது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் அந்த மாதிரி கலர் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வர வரைக்கும் அனியன்ஸை ஃபுல்லாகவே வந்து சாட்டே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது லைட்டாக அந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நான் சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து டொமேட்டோ மட்டும் நான் போடல, மற்றது எல்லாமே போட்டுட்டேன். ஏன்னா கேப்சிகமும் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே வதக்குனா நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லுமே செமையாக வரும். அண்ட் தென் கேபேஜ் அண்ட் பீன்ஸ் இது எல்லாமே போட்டுட்டேன். பட் நான் டொமேட்டோ மட்டும் லாஸ்ட்டாக போட்டேன். ஏன்னா அது டொமேட்டோலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த எண்ணெயில் நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு இதாகிடும்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு டொமேட்டோ ஆட் பண்ணேன். அண்ட் மசாலா பார்த்திங்கன்னா இந்த பேக்கோடவே வந்து 2 பேக்கெட் மசாலா வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அதை மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் யூஸ்வலாக மசாலா ஆட் பண்ணால் லைட்டாக ட்ரை ஆகும்ல, அதனால் நான் ஒரு 1/4 கப் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் இந்த மசாலா அது ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கினேன். வதக்குனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸை வந்து போட்டுடலாம்.
ஃபைனல் டச்சுக்காக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து அப்படியே தூவி விட்டுறலாம். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, கடையில் வாங்குற மாதிரியே செம்மையாக வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா.